யாருடையது அந்த கார்? யார் அந்த கார்ல இருந்தாங்க? உண்மையாகவே நம்ப உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா அப்படின்னு நார்த் இந்தியா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்ம போயிட்டோமா? தமிழ்நாடு போயிடுச்சா? இந்த சோசியல் மீடியாவுல என்னதான் நடக்குது? பெண்கள் மேல குற்றம் இருக்கா? குற்றம் இல்லையா? காவல்துறை யார பாதுகாக்குறாங்க? யாருக்கு அடைக்கலம் குடுக்குறாங்க? ஒண்ணுமே புரியல. இந்த முக்கியமா தமிழ்நாட்டுல நடக்கிற பிரச்சனைகள்லாம் உண்மையாகவே இது தமிழ்நாடா? அப்படின்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு இருக்கு. டைட்டில பார்த்தும், இன்ட்ரோவ பார்த்தும் எந்த முடிவும் எடுக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டூ தி சேனல். நானும் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. இன்னைக்கு சோசியல் மீடியாவுல, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுல காலையிலேருந்து ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா, ரொம்ப பரபரப்பா பேசிக்கிட்டே இருக்காங்க. மீண்டும் மீண்டும் பெண்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள். பாதுகாப்பில்லா தன்மை அப்புட்ன்னு சொல்லலாம் இல்லைங்களா? இப்போ நம்ப ஃபேமிலில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல இருக்கிறவங்க அப்பா, அம்மா, அ அக்கா, தங்கை, மனைவி யாரா வேணா இருக்கட்டும். இப்ப நம்ம கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறோம். ஒரு நைட் செகண்ட் ஷோ படத்துக்கே போறோம்னு வச்சுக்கங்களேன். இப்ப என்ன தியேட்டர்லாம் இப்ப செகண்ட் ஷோ இருக்கு. படம் முடிச்சுட்டு 1:30 மணிக்கு வரோம் அப்டின்னா, இந்த சம்பவத்த பார்த்தா அப்டின்னா, நமக்கு நாளைக்கு செகண்ட் ஷோ கூட படத்துக்கு போக முடியாது. சரி செகண்ட் ஷோவே விட்டுருங்க. எமர்ஜென்சியா மருத்துவமனைக்கு போறோம் வச்சுக்கங்களேன். அது கூட இந்த சம்பவத்த நம்ம பார்க்கும்பொழுது, நாளைக்கு நம்பளுடைய வீட்ல இருக்கவங்கள கூட்டிட்டு போறதுக்கு அவ்ளோ பயமா இருக்கும் போல. ஏன்னா, அந்த அளவுக்கு தான் அந்த வீடியோ பார்க்கும்போது இருந்துச்சு. லிட்டரலா ஒரு சினிமா படங்க. நீங்க நெறைய சினிமா படம் பார்த்துருப்பீங்க. முக்கியமா இந்த கார் சேசிங் சீன்ஸ்லாம் நெறைய பார்த்துருப்பீங்கள்ல. சேஸ் பண்ணி தொரத்திட்டு போய் புடிப்பாங்க இல்லைங்களா? அந்த மாரி சேசிங் சீனா இருந்துச்சு. அந்த அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப அப்படியே படபடப்பா, ரொம்ப பதட்டமாவும் இருக்கு. சரி இது என்ன நடந்துச்சு? இது உண்மையாகவே சம்மந்தப்பட்ட பெண்கள், அந்த பெண்கள் ஃபேமிலியா இருந்தாங்களா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த செய்திய வெளியிடும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஊடகங்களுடைய தன்மை நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா, நம்ப ஊர்ல இருக்கிற ஒரு சில ஊடகங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப ஆளுங்கட்சிக்கு சம்மந்தமான விஷயங்கள வந்து அவங்க பேர மென்ஷன் பண்ணாம போடுவாங்க. அந்த கார்ல திமுகவுடைய கொடி இருக்கு. அந்த கொடி பேர சொல்றதுக்கு கூட ஊடகங்கள் பயப்படுறாங்க. இல்ல வந்து அவங்க கூட வந்து ஒத்துமையா இருக்காங்க அப்படிங்கும் பொழுது, இது வந்து உண்மையான மக்களுக்கு இந்த ஊடகங்கள் இருக்காங்களா? ஜனநாயகத்தின் 4வது தூண் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே, அவங்களுக்கு அது கொஞ்சம் கூட உறுத்தாதா? அப்படிங்கிற கேள்விகள்லாம் கேட்க தோணுது. ஈசிஆர் அதாவது கிழக்கு கடற்கரை சாலைன்னு சொல்லுவாங்க. ஸோ, அந்த ஈசிஆர் சாலையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவம். ஒரு ஃபேமிலியா ஒரு 2, 3 பெண்கள் ஃபேமிலியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கார்ல போயிருக்காங்க. அந்த கார வந்து ரொம்ப தூரமா ரொம்ப தூரமா ஒரு கார் வந்து அவங்கள வந்து சேஸ் பண்ணிட்டே வந்திருக்கு. இப்போ அந்த கார்ல வந்து இருந்த பெண்கள வந்து ஓவர்டேக் பண்ணி, அவங்க கார முன்னாடி வழிமறிச்சு, ஒரு பையன் அங்கருந்து நேரா ஒடியாரான். ஒடியாந்து அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்றான், திட்டுறான், பேசுறான். உள்ள இருக்கிறவங்கலாம் பதட்டமாகறாங்க. திரும்ப ரிவர்ஸ் எடுக்குறாங்க. ரிவர்ஸ் எடுக்க முடியல. பின்னாடி ஒரு காரு, முன்னாடி ஒரு காரு. நல்ல பெரிய ஒரு சொகுசு கார் அது. காருக்கு முன்னாடி திமுகவுடைய கொடி இருக்கு. இந்த சோசியல் மீடியால இத பார்த்த உடனே, இது 25ஆம் தேதி நைட் நடந்த சம்பவம். மிட் நைட்ல நடந்த சம்பவம். இன்னைக்கு தேதி வந்து பார்த்தீங்கன்னா 29. இன்னைக்கு தேதி 29. இன்னைக்கு அந்த செய்தி வந்து வெளிய வருது. வெளிய வந்த உடனே எல்லாரும் பேசிக்கிறாங்க. என்ன ரொம்ப ஒரு மாரி இது அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும்போது தான் இன்னும் பதட்டமாகுது. இதுக்கிடையில ஒரு ஆஃப்டர்நூனா இருக்கும்போது, காவல்துறை அளித்த விளக்கம் அப்படின்னு இந்த மீடியாக்கள்ல ஒரு சில நியூஸ் சொன்னாங்க. என்னன்னா, அந்த பசங்களுடைய கார் மேல இந்த பெண்கள் அந்த கார் உரசியதால தான், அவங்க வந்து தொரத்திக்கிட்டே வந்திருக்காங்க. அந்த பெண்கள் வந்து உள்ள குடிச்சிட்டு ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ, இந்த ஈசிஆர் ரோடுனாலே அவங்களுக்கு ஒரு ஒரு தாட் ஒண்ணு வந்துரும் இல்லைங்களா? ஏன்னா, அந்த ஈசிஆர் ரோட்ல வந்து இந்த குடும்பங்கள்லாம் பயணிக்கவே மாட்டாங்க. என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. ஸோ, அதனால வந்து இவங்க வந்து அந்த ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணி அந்த கார வந்து அந்த உரசுனனால தான், அந்த கார்ல இருந்த பசங்க அவங்க தொரத்திட்டு போயிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் தொரத்திட்டு போயி அவங்கள மிரட்டுனது தப்பு. அவங்கள தேடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா, ஊடகவியலாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, செய்தியாளர்கள் வந்து தொடர்பு கொண்டு பேசும்போது, அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் ஒருத்தவங்க பேசுறாங்க. "அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்ல. நாங்க யாரும் பிடிக்கவும் கிடையாது. நாங்க கார உரசவும் கிடையாது. இத நாங்க காவல்துறையிடம் ரொம்ப தெளிவாக சொன்னோம். அதுக்கு எந்தவித ஆதாரமும் கிடையாது. அப்படி எதுவும் சம்பவம் நடக்கவும் இல்ல. அப்படி நடந்திருந்தா அவங்களே எங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கல்ல. அப்புறம் ஏன் நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணி, அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து அவங்கள தேடி விசாரிக்கணும்?" இப்போ அந்த சம்பந்தப்பட்ட கார்ல வந்தவங்கள அரெஸ்ட் பண்ணவும் இல்ல இன்னும். அரெஸ்ட்டும் நடக்கல. வழக்கு பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. 2 தனிப்படை போட்டு தேடிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி நீங்களா வந்து ஒரு மீடியாவுக்கு வந்து ஒரு செய்திய வெளியிடுறீங்க? அந்த கார்ல இருந்த பெண்கள்லாம் ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த கார வந்து ஆல்ரெடி வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாரி.
அப்போ மேலும் மேலும் காவல்துறை மேலே உள்ள மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்னொன்று, இப்போ சென்னை போன்ற ஒரு பெருநகரம், இப்போ ஈசிஆர் சாலை வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரிக்கு போகக்கூடிய பிரதான சாலை. அந்த சாலை வந்து பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி நைட் அவங்க சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு சண்டே தான். ஆமாம். அப்போது சாட்டர்டே நைட்டு சண்டே அப்படிங்கும்போது அது ஆக்சுவலாக அங்கே அந்த டைம் பீக் தான். இப்போ அந்த மாதிரி இடத்துலயே உங்களுக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் அவ்வளோ தைரியமாக அவங்க துரத்துறானுங்க அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு தானே அர்த்தம். பின்னாடி யாரோ இருக்கணும். இல்லைன்னா அவனுக்கு வந்து நாங்கள் பார்த்தீங்களா எங்கள் கட்சி எந்த கட்சி தெரியுங்களா, கொடி பார்த்தீங்களா அப்படின்னு அந்த தோரணை அவங்களுக்கு இருந்திருக்கு. அப்போ அந்த தைரியத்தை நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, அதுதான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கல்ல, போலீஸ் ஆக்ஷன் எடுப்பாங்களா, அப்புறம் என்ன அதை பற்றி ஏன் பேசுகிறீங்க? சரி, ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தா அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுத்து என்ன பிரயோஜனம்? ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா அவனுக்கு தப்பு பண்ணுறதுக்கே அவனுக்கு தைரியம் எங்கேருந்து வருதுங்க? அந்த தைரியத்தை கொடுக்குறது யாரு? அவன் யாரோட தைரியத்தில் பண்ணுறான்? இதுவே நார்த் இந்தியாவில் நடந்திருந்தா வச்சுங்களேன், தமிழ்நாட்டில் ஒரு சில போராளிஸ் குரூப் ஒருத்தவங்க இருக்காங்க. அப்படியே பொங்கி எழுந்துருவாங்க. அப்படியே பொங்கி எழுந்து ஓகணும். இப்போ வந்து முட்டு கொடுப்பாங்க. இப்போ ஏன்னா அவங்களுக்கு முட்டு தான் இப்போதைக்கு கொடுக்க முடியும். அந்த முட்டை வந்து மாற்றி கொடுக்கறது, உருட்டி கொடுக்கறது, அந்த மாதிரி வேலைலாம் உட்காந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரங்க் அண்ட் டிரைவில் வந்திருக்காங்க. அவங்க வந்து எல்போர்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட்டு, இது வந்து ஒட்டி முனைக்காதீங்க, களங்கம் விளைவிக்க விரும்பாதீங்க அப்படின்னு. ஆனால் உண்மை சம்பவங்கள் என்ன அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண்களும் பண்ணியிருக்காங்க. வீடியோக்கள், அதாவது 2, 3 வீடியோக்கள் அவங்க எடுத்திருக்காங்க. எடுத்து அதை அவங்க வந்து மீடியா கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி மீடியாக்களுடைய ஆதாரங்கள்லாம் அவங்க சேகரிக்காமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும்? இப்போ தான் நமக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட எஃப்ஐஆர் வெளிவந்த விவகாரத்தில் நீதிமன்றம் பயங்கரமாக கண்டிச்சிருக்காங்க காவல்துறையை. பயங்கரமான கண்டிப்பு. ஸோ அப்போ அடுத்து வேங்கை வயலில் பாதிக்கப்பட்டவங்க, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேலே கம்ப்ளைண்ட்டு, நீங்கள் தான் குற்றவாளிகள் அப்படிங்கிறது. அந்த வேங்கை வயலுக்குள்ளேயே விட மாட்டாங்க காவல்துறை. பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்து ஆறுதல் சொல்கிறதுக்கு அவங்க அங்கே யாரும் உள்ளே விட மாட்டாங்க. அப்போ காவல்துறை இதிலெல்லாம் நீங்கள் வந்து முனைப்பாக இருக்கீங்களே, யாரோ ஒருத்தவங்கள காப்பாற்றுறதுக்காக முனைப்பாக இருக்காங்க. ஆனால் சம்மந்தப்பட்டவங்களுக்கு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு பக்கம் தானே நிற்கணும் நம்ம. இப்போ நீங்கள் வேங்கை வயலில் பேனர் வச்சாங்க, எத்தனை நாளாக ஆயிருக்கு நீங்கள் கண்டுபிடிக்கல, சிபிஐக்கு மாட்டணும் அப்படின்னு சொல்லி பேனர் வைக்கிறதுக்கும் சும்மா இருந்தீங்க, எதுவும் பண்ணலை. இப்போ திடீர்னு நீங்கள் வந்து ஒருத்தவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அது வந்து திருப்பி விடுறதுக்கு, அப்போது காவல்துறை இந்த வேங்கை வயல் பிரச்சனையும் சரி, அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துலையும் சரி, அந்த எஃப்ஐஆரை வெளிவரத்துக்கு என்ன காரணம் இருக்குது? அந்த எஃப்ஐஆரில் பாதிக்கப்பட்ட பெண்ணை பற்றி தவறான முறையில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதுக்கே கண்டிச்சிருக்காங்க. அப்போது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்க்கும் பொழுது, நம்ம ஒரு கிராமத்தில் இருக்கிறோம், ஒரு டவுனில் இருக்கோம். டவுன் கிராமமே விடுங்க, சென்னை அடுத்த சிட்டி அது நம்ம தமிழ்நாட்டில், கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி. இப்போ கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாதிரி பெரிய சிட்டிலாம் கேட்டால் கிடையாது. ஆனால் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் தான். அப்படி இருக்கும் பொழுது நான் மெட்ரோவும் இருக்குது, மெட்ரோவும் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கோயம்புத்தூர்லாம் போனீங்கன்னா இன்னும் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிட்டி இருக்காது உங்களுக்கு. திருச்சி அந்த மாதிரி தான், மதுரை அந்த மாதிரி தான். அப்போ அந்த மாதிரி இடத்துல எப்படி வந்து ஒரு தைரியமாக வந்து தன்னுடைய வீட்டில் இருக்கிற பெண்களை ஏதோ ஒரு இடத்துக்கு, ஒரு நிகழ்ச்சிகளுக்கோ, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுங்க, எமர்ஜென்சியாக இருக்கட்டும், ஒரு சினிமாவுக்கு இருக்கட்டும்ங்க, செகண்ட் ஷோக்கோ இல்லை எமர்ஜென்சி கூட்டு போவோம்னா எப்படி தைரியமாக கூட்டு போவான் வீட்டில் இருக்கிறவன்? அப்போது அந்த மாதிரி இடத்துலையே அவ்வளோ பாதுகாப்பு இல்லை அப்படின்னா, அப்போ ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடுல இதுக்கு வந்து இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே வந்து போதுமானது கிடையாது. நாங்கள் கேட்குறது என்ன அப்படின்னா, எங்களை மாதிரி சாமானிய மக்கள், பொதுஜன மக்கள் கேட்குறது என்னென்னா, இந்த மாதிரி தப்பு பண்ண அவனுக்கு தோணுதில்ல, அதுவே கூடாதுங்கிறோம் நாங்கள். தப்பு பண்ணுறவனுக்கு பயம் வரணும். தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி ஐயோ நம்ம ஒரு பொண்ணுங்க போகிறாங்க, அவங்க வண்டியை சேஸ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பின்விளைவுகள் வரும். நம்ம மேலே வந்து பயங்கரமாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும், பயப்படணும். அந்த பயமும் இல்லாமல் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், நாங்கள் இத்தனை பேர் ஒருத்தன் அவ்வளோ தூரம் காரை சேஸ் பண்ணி போய் அந்த காரை நடு ரோட்டில் நிறுத்தி மடக்கி ஒருத்தன் ஓடி வந்து 2-3 பேர் ஓடி வந்து அந்த காரை பிரேக் பண்ண பார்க்குறானுங்க, அடிக்கிறானுங்க, அட்டாக் பண்ணுறானுங்க அப்படின்னா, ஸோ அவங்களுடைய அந்த வெஞ்சன்ஸ், அந்த வைலன்ஸ் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமில் இருக்குது பாருங்கள். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம், அடிப்படை காரணம் ஒன்று இருக்குது, போதை. அதை நம்ம வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம். அதை தாண்டி நமக்கு சம்மந்தப்பட்டவங்க துணை இருப்பாங்க, யாரோ ஒருத்தவங்க துணை இருப்பாங்க, ஸோ அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம்.
ஒரு ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்க நம்மள வந்து விட்டுற சொல்லுவாங்க, நம்ம போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியமும் கூட. இப்போ என்னதான் பண்ணுவாங்க இவங்க இந்த விஷயத்தை டைவர்ட் பண்ணுறதுக்காக, சீமான் அவர்கள் ஆமை கறி சாப்பிட்டது அது வந்து முத்தின ஆமையா இல்லை இலசான ஆமையா அப்படிங்கிற டிபேட் வச்சு ஆரம்பிச்சிருவாங்க இந்நேரத்துக்கு. ஏன்னா அதை டைவர்ட் பண்ணணும் இல்லைங்களா. அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார் நம்ம ஊரில் பெரியவர், அதான் பெரியார் சொல்கிறேன் நான். எப்பப்பெல்லாம் சமூகத்துக்கு பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் மக்களுக்கு எதிரான பாதிப்புகள் ஏற்படுதோ அப்போ எல்லாம் பெரியார் வந்து அரசியலாக்கப்படுவார். அதையும் கொஞ்ச நேரத்தில் பண்ணுவாங்க. ஸோ இந்த திசை திருப்புற வேலையை வந்து நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே அழகாக பண்ணுவாங்க. இது இன்னைக்கு நடக்கலைங்க. நீங்கள் உடனே நிறைய பேர் கேட்பீங்க, இது வந்து அந்த ஆட்சியில் நடக்கலையா, நீங்கள் அப்போல்லாம் கேள்வி கேட்டீங்களா, இந்த ஆட்சியில் எந்த ஆட்சியிலும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நாங்கள் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த ஆட்சியில் பண்ணது சரி அப்படின்னா அந்த ஆட்சியில் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு தான் இந்த ஆட்சியை நீங்கள் வந்தீங்க. அப்போ அதே மாதிரி இந்த ஆட்சியில் நடக்குதுன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க? இப்போ அதுக்கப்புறம் வரப்போறவங்களும் இந்த தப்பு பண்ணா அதுவும் தப்புன்னு தான் சொல்லுவோம். அப்பயும் அது தப்பு தான். குற்றங்கள் தடுக்கப்படணும். குற்றங்கள் குறைக்கப்படணும். அதுக்காக அவங்க அப்ப பண்ணாங்க. அதை விட கம்பேர் பண்ணும்போது இது கம்மியான குற்றம் தான் அப்படின்னு நம்ம வந்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. தட்ஸ் கால் முட்டு. அது கொடுக்கக்கூடாது நம்ம. அப்போ இந்த பிரச்சனை திசை திருப்புறதுக்காகவும் நம்ம சம்மந்தப்பட்ட கட்சி ஐயோ மாட்டிக்கிச்சு இவங்க ஏதாவது பண்ணி நம்ம இதை வந்து டைவர்ட் பண்ணி கொண்டு போய் இந்த ரைட் அப் எழுதுறது, உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து திணிக்கிறாங்க முறிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது. செய்தி ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஊடகங்கள் வந்து சம்மந்தப்பட்ட கார், சொகுசு கார், கட்சி கொடி கட்டிய கார்னு மறைமுகமாக சொல்கிறது. இதெல்லாம் தவிர்த்துட்டு உண்மையாக மக்களுக்காக செய்திகளை போடுங்க. மக்களுக்கு அடுத்து நான் சொல்கிறேன் 5 வருஷம் தாங்க ஒரு ஆட்சி காலம். அடுத்தடுத்து வர ஆட்சி காலத்தில் அடுத்தடுத்து வரவங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆட்சியாளர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக வந்து ஊடகவியாளர்களும் ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் காவல்துறைகளும் பொதுஜனங்கள் மக்களுக்காக பொதுமக்களுக்காக செயல்படுற பொதுத்துறைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அவங்கெல்லாம் அவங்க மக்களுக்கு தான் உறுதுணையாக இருக்கணும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நிற்கணும். அதுதான் ஜனநாயகம் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த பெண்கள் மேலே வந்து நம்ம வந்து இவங்க இந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து ஒன் சைடாக கொண்டுட்டு போகிறோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எவ்வளோ மாற்றங்கள் நடந்திருக்குன்னு பாருங்கள். நீங்கள் வந்து காலையிலேருந்து நீங்கள் நியூஸ் சேனலில் பார்த்துட்டீங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அப்போது இந்த மாற்றங்கள்லாம் ஏன் நடக்குது? இப்போ காலையில் ஒரு நியூஸ் சொல்கிறாங்க, மதியம் திரும்பவும் காவல்துறை கொடுத்ததாக ஒரு அறிக்கைன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் குடிச்சிருக்காங்க, அவங்க கார் தான் இடிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பவும் வந்து பெண்கள் கேட்கும்போது இல்லை அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் கேட்கும்போது இல்லை அப்படி நடக்கவே இல்லைங்கிறாங்க. அதுக்கு இன்னும் பதில் அறிக்கை வரல. அவங்களுக்கு 5 பிரிவுகள் வழக்கு பதிவு பண்ணிருக்கோம், 2 தனிப்படைகளை அமைச்சிருக்கோம், தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஆட்சியாளர்களை குறை சொல்லக்கூடாது அப்படின்னா அப்போ வேற எதுக்கு தான் ஆட்சியாளர்களை குறை சொல்ல முடியும்? தப்பு பண்ணால் சுட்டி காட்டி தான் ஆகணும். அதுதானே வேலை. மீடியாக்களோட வேலை அதானே. அதை தானே பண்ணணும். அது ஏன் பண்ண தவறுறாங்க? கேள்விகள் கேட்கணும். கூட்டணி கட்சிகள் இதை பற்றி கேள்விகளை கேட்கணும். அதை ஏன் கேள்வி கேட்க தயங்குறாங்க? ஏன் கேள்விகளை கேட்கும் பொழுது கூட தோழமை சுட்டுதலோட கேள்விகள் கேட்குறாங்க? ஏன் வந்து ஹார்ஷாக கேட்க மாட்டுறாங்க? ஒரு காலகட்டத்தில் வந்து மக்கள் பிரச்சனைக்காக போராடி அப்படியே கொந்தளிச்சு எழுந்து தீப்பொறியாக சீரிய ஒரு சிலர் சமூக போராளிகள்லாம் இப்போ எங்க காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் அடங்கியிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் பிரச்சனைகள் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த கேள்விகளை தான் நம்ம எடுத்து முன்னாடி நாங்கள் வைக்கிறோம். என்னுடைய கருத்துப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது தனிப்பட்ட கருத்து. இந்த மாதிரி செய்திகள் நம்ம வந்து பேசக்கூடாது அப்படின்னு பேசக்கூடாதுன்னா நடக்காமல் இருந்தால் நம்ம பேச மாட்டோம் இல்லைங்களா. ஸோ நடக்கக்கூடாது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கண்டிப்பாக குறையுங்கும்போது ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து இன்னும் வீரியமாக தான் ஆகுது. ஸோ இதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது எப்படி டைவர்ட் பண்ணுறாங்க, இது எந்த மாதிரி சொல்யூஷன் கொண்டு வராங்க. ஸோ யார் அந்த கார், யார் அந்த சார், அதுக்கப்புறம் காரில் இருந்தவர்கள் யார், யார் அந்த சார், அதுக்கப்புறம் அந்த யார் அந்த காரில் இருந்தவர்கள் யார் அப்படிங்கிற கேள்வி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. அனைத்து அப்டேட்டுகளும் அடுத்தடுத்து வர வீடியோக்குள்ளே கொடுக்குறோம். ஸோ அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நானும் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.